வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரீ பஸ் ஷாப்பிங் விளாக்ல உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் போட லேட் ஆனதுக்காக சாரி. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். இது ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான். ஜூன் 9ஆம் தேதி எடுத்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்காக சாரி. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் பால்பனை ஸ்டாப்பிங்க்கு ஆப்போசிட்டில் கேகே நகர் பால்பனை ஆப்போசிட்டில் ஓல்ட் ஜவஹர் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம மதுரை இயற்கை சந்தை நடத்துகிற மாம்பழ திருவிழா இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம மாம்பழங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அது காயை வாங்கிட்டு போய் வீட்டில் பழுக்க வச்சு சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்படியே பழம்னாலும் அது எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயங்கள் இயற்கையாக கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து தி பனானா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இவங்க தான் அதோட மேனுஃபேக்சரிங் ஓனர். ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் ஒரு மால்ட்டு கொடுத்தாங்க. அங்கே போன எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாழைப்பூ கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும். அதை வந்து க்ளீன் பண்ணி அதை சமைக்கிறதுக்குள்ளே இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஆனால் அந்த வாழைப்பூலேயே இவங்க மால்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பால்லையோ சுடுதண்ணிலையோ கலந்து குடிக்கலாம். ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவில் தொக்கு வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி வச்சுருக்காங்க, குல்கந்து வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாழைப்பூ வாழைப்பழத்தை பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ்க்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, இவங்க கிட்ட இன்னொன்று இருக்குங்க. அதாவது வாழைப்பழத்தில் கேண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, சாக்லேட் மாதிரி. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஒரிஜினல் வாழைப்பழத்தையே வந்து பார்த்திங்கன்னா தேனில் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிடுவோம், அத்திப்பழம் அந்த மாதிரி இதை மாற்றி வச்சுருக்காங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வாங்கி கொடுத்து அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நீங்களே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னு அவங்க நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி இந்த மாதிரி வீடியோ அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.